ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. உபவேதங்கள் எதற்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதாவது நம்மளுடைய சைக்கலாஜிக்கலுக்காகவும் ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு சமூக லோக நன்மைக்காக தேவையாக இருக்கக்கூடிய ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், மியூசிக், டான்ஸ், ட்ராமா, அதெல்லாம் அர்த்தசாஸ்திரம், இது எல்லாத்தையும் நம்ம உபவேதங்கள்னு சொல்லி வேதத்துக்கு ஈக்குவலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதான் பெரியவா சொல்கிறா. அதாவது சரீரமும் அதற்கான வைத்தியமும் யுத்தமும் என்டர்டைன்மெண்ட் காந்தர்வ வேதமும் ராஜநீதியும் இதெல்லாம் ஆத்மாவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, அது ஒரு மோட்சத்துக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்கு ஆயுர்வேதமும், மனசில் இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு இந்த காந்தர்வ வேதமும், யுத்த சாஸ்திரம்ங்கிறது நீதிக்கும் நேர்மைக்கும் போராடணும்னு சொல்லியும், இந்த ராஜநீதியும் இருக்கக்கூடிய அந்த அர்த்தசாஸ்திரமும் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அதாவது இந்த ஒரு கண்ணாடி எப்படி பெரியவா இது சொல்கிறா அப்படின்னா, ஒரு கண்ணாடி அழுக்காக இருக்குது, சரி அழுக்காக இருக்குன்றதுனால அதை தூக்கி போட்டுற முடியுமா நம்ம? அதனால் நம்ம பிரதிபிம்பம், நம்மளுடைய பிம்பமும் அழுக்காக இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுறத விட அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி கிடைக்க போகிறது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் எடுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளையும் அகர்த்தத்துக்கு இந்த 4 உபவேதங்களும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற போச்சு அந்த அந்த 4 வேதத்தையும் நம்ம இதெல்லாம் ஒன்றுமே பிரயோஜனமே படாதுன்னு தள்ளி வைக்காமல் நம்மளுடைய லைஃப் இம்பார்ட்டன்ஸுக்கு அது தேவை. அதனால தான் நம்மளோட இந்து மதமும் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்காம இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம தள்ளி வைக்கிறது தப்பு அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அதாவது மற்ற மதத்தை கம்பேர் பண்ணுற போச்சு நம்ம மதத்தில் தான் இவ்வளவு டீட்டெயில்ஸாகவும் இன்டெப்த்தாகவும் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு தேவையான சகல அம்சங்களையும் அலசி ஆராய்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான திங்ஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ராமரையும் கிருஷ்ணரையும் பிள்ளையாரையும் நம்ம கொண்டாடி மகிழறோம் அப்படின்னா, இந்த ராமாவதாரையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நம்ம அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா எதனால்? அதிலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச நீதிகள் தான். அந்த மாதிரி அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அர்ஜுனனுக்கு அந்த காண்டிபத்தை எடுத்து கொடுத்து தர்மத்துக்கு அகெயின்ஸ்டாக நீ போராடு, அது அதர்மத்துக்கு அகெயின்ஸ்டாக போராடுறதுக்கு தர்மத்துக்கு ஒரு காண்டிபம் வேணும் அப்படின்னு கொடுத்தார். அப்படின்னா அந்த தர்மத்தோட கூட தனுர்வேதமும் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த 4 உபவேதங்களையும் நல்லபடியாக பிரயோகம் படுத்தணும். அதில் இருக்கக்கூடியதை இன்டெப்த்தாக நம்ம புரிஞ்சுட்டு நம்மளுடைய ஆத்மாவுக்கு நல்ல வழி கொடுக்கணும். கடவுள் அடையிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாத், எப்படி வேதங்கள் கடவுள் அடையிறதுக்கு ஒரு பாத்தாக இருக்கோ அது மாதிரி இந்த உபவேதங்களும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான். இந்த உபவேதங்கள் எதற்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டு இதை ஒரு அவசியமான ஒரு அங்கமாக இருக்குங்கிறதையும் பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி